ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது பாகம் 21 வெந்தூனோ. ஓகே, ஸோ வெந்தூனோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா 21வது பாகம் வரையில் நாங்கள் கடந்து வெற்றிகரமாக படித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இனியும் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் மேலும் 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 உங்களுடைய இத்தாலி மொழி திறனை வளர்த்து கொள்றதுக்கு என்னுடைய வீடியோ உதவி செய்யும் இடத்துல எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஸோ அதை நீங்கள் நேரடியாகவே கொமெண்ட்ஸ்ல எல்லாம் பாக்குறீங்க, நிறைய பேர் இதால பலன் பெற்றுக் கொண்டிருக்காங்க. சோ அந்த வகையில நான் போன வீடியோல, அதாவது பாகம் 20ல தேவோ அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி யூஸ் பண்ணலாம், தேவோவையும் ஒரு வேர்பையும் வச்சு வேர்போவையும் ஒரு உனக்கு இந்த தேவோவையும் யூஸ் பண்ணி எப்படி நிறைய வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது உதாரணமா இதுலயே ஒரு 10 வாக்கியம் அமைக்கலாம். ஓகே, நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேவோ dormire, தேவோ venire, தேவோ cambiare, devo camminare, devo andare, devo prendere. devo prendereன்னு சொன்னா நான் எடுத்துக்கொண்டு வர வேணும், இல்லாட்டி எடுக்க வேணும் அப்படின்னா. உதாரணத்துக்கு இந்த prendere நீங்க இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்படின்னா வாதோ devo prendere il mio figlio அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அர்த்தம் உங்களோட பிள்ளையை எடுக்கிறது அப்படின்றது இல்லை, நீங்க போய் உங்களுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாரது. ஓகே, devo prendere, devo andare a prendere அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, devo andare a prendere. ஓகே, அதை விட devo fare, devo recuperare domani அப்படியான விஷயங்களை நாங்க பார்த்தாங்க. அதை விட அதுவே நாங்கள் சொன்னது ஓகே, இன்னும் முன்னுக்கு இருக்கிறவரை பார்த்து நீ செய்ய வேண்டும், நீ போக வேண்டும், நீ வர வேண்டும், நீ எடுக்க வேண்டும் அப்படின்றதுல நாங்க எப்படி செய்யறது, எப்படி சொல்றது இத்தாலியில? devi, devi dormire, devi venire, devi cambiare, devi camminare, devi andare, prendere, devi fare, devi recuperare. ஓகே, இதுக்கான அர்த்தங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கீழே போயிட்டு இதுக்கான அர்த்தங்களை தமிழ்ல எழுதி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களை போல மற்றாக்களும் இதை பார்ப்பாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ற தொகை எப்பவுமே குறைவா இருக்கு. வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 3000 பேர் கிட்ட வீடியோ பாக்குறீங்க. ஆனா அந்த 3000 பேர்ல ஒரு கொஞ்சம் பேர் தான், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தொகையான மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா மொபைலுக்கு வரும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்ன நாங்கள் கட்டாயம் என்று வரைக்கும். ஓகே, நாங்கள் கட்டாயம் வர வேண்டும். dobbiamo venire subito, நாங்கள் உடனடியாக இப்பொழுது வர வேண்டும். dobbiamo andare subito, dobbiamo andare, dai, dai அப்படின்னு சொல்லுவாங்க. dai அப்படின்னு சொல்லி இத்தாலியில ஒரு மீனிங் இருக்கு. கமோன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு பதிலா நீங்கள் இத்தாலியில dai dai என்று சொல்லலாம். ஓகே, dai dai dobbiamo andare veloce. ஓகே, dai dai dobbiamo. ஓகே, dobbiamoன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நாங்கள். ஓகே, dobbiamo andare velocemente. ஓகே, dobbiamo fare subito. ஓகே, அப்படின்னு பார்த்தாங்க. இதுல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு தெரியும். சோ வெர்பும் தெரியும். அடுத்தது அவர்கள் devono fare, devono dormire, devono sentire la musica. அவங்க எங்களுடைய இசையை கேட்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, devono sentire la musica indiana. ஓகே, இந்திய தேசத்தினுடைய இசையை அவங்க கேட்கணும். così capiscono come fare la musica சொல்லிச்சுன்னா அப்படி சொல்லலாம். நீங்க உதாரணத்துக்கு devono sentire la musica italiana, devono sentire la musica indiana o italiana, così sanno bene come la musica indiana. ஓகே, come la musica indiana எப்படி இருக்கும் இந்திய தேசத்து இசை. ஓகே, come sanno. ஓகே, அது மாதிரி வேற உதாரணங்கள் நாம் பார்க்கலாம். தேவி அப்படின்றது தேவே அப்படின்னு சொல்லிச்சுன்னா தேவோ பார்த்துட்டோம், தேவி பார்த்துட்டோம், தேவனோ பார்த்துட்டோம். தொவேத்தை நான் சொல்ல மறந்து போனேன். ஓகே, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வகுப்புல. சோ இது லூய், அவன் செய்ய வேண்டும், அவன் போக வேண்டும், அவன் எடுக்க வேண்டும், அவன் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படியான விஷயங்களை இங்க நாங்க சொல்லலாம். ஓகே, deve dormire, deve venire fare una cosa. Ok, qualcosa, una cosa ஏதாவது ஒரு விஷயம். ஓகே, deve venire fare un documento. Ok, deve venire fare un'analisi. Ok, un'analisi si analyze பண்ண வரணும். Deve andare al mercato,
அவன் வந்து மார்க்கெட்டுக்கு போக வேணும். ஓகே, இப்படியான விஷயங்களை சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா lui deve prendere una macchina. ஓகே, அவன் ஒரு கார் எடுக்க வேண்டும். lui deve prendere una macchina. prendere என்றதை விட comprare அப்படின்றத சரி. ஓகே, comprare என்றது வாங்குறது, comprare vendere. vendere என்று சொல்லிச்சுன்னா விற்கிறது, comprare அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்குறது. ஓகே, lei lui lei. ஓகே, lei என்று சொல்லிச்சுன்னா அவள், lui என்று சொன்னா அவன். இதுல ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிச்சுன்னா லெய்யாக இருந்தாலும் லூயாக இருந்தாலும் அவனாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் தேவே அப்படின்னா சொல்லிப்பேன். ஓகே, தேவே நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. வவல்ஸுக்கு இடையில விட்டு விட்டு வவல்ஸுக்கு இடையில ஒரு கேப் வரும் இத்தாலியில நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கல. சோ தேவே தேவே dormire deve finire il lavoro. நான் வந்து நான் வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்ல போறீங்க? எனக்கு தெரியல, நீங்க கரெக்டா சொல்லி பாத்தீங்களான்னு சொல்லி பாருங்க. devo finire il lavoro. ஓகே, devo finire il mio lavoro. என்னுடைய வேலை. ஓகே, devo finire. ஓகே, அதுவே வந்து அவன் என்று சொல்லிக்க lui deve finire il suo lavoro. சுவோ என்றா என்ன, மியோ என்றா என்னன்னு சொல்ற வித்தியாசம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள்ல பாக்குறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மியோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய. சோ devo fare oppure devo finire il mio lavoro. ஓகே, சிம்பிள். அத மாதிரி லைக்கு வரும்போது அப்படி வரும்னு பார்க்கலாம். சேம் திங் லைக்கு வரும்போது lei deve fare, lei deve cantare. ok, lei deve cantare, lei deve ballare, lei deve sognare. sognare அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, sognare வந்து கனவு காண்றது. சோனி தோரோ அப்படின்னு சொல்லுவாங்க இத்தாலியில. சோனி தி ஓரோ, அதாவது எங்கட உள்ள ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது போல தோரோன்னு சொல்லிச்சோன்னா தங்கம், சோனின்னு சொல்லிச்சோன்னா கனவு, தங்கங்களுக்கான கனவு. அதாவது தங்கத்தை நீங்கள் அடைய போறேன்னு கனவு காணுங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த இங்கிலீஷ் படங்கள்ல வர மாதிரி இத்தாலி படங்கள்ல வர மாதிரி தங்கத்துக்கான தேடல் மேலைத்திய தேசங்கள்ல வந்து எப்பவுமே இருந்த ஒரு விஷயம். அதனால சோனி தோரோ அப்படின்னு சொல்றாங்களோ எனக்கு தெரியல. சோ அதையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. சோனி தோரோன்னு சொல்லிச்சுன்னா நல்ல உறக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வாழ்த்துறது. ஓகே, தேவே மஞ்சாரே. மஞ்சாரே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், சாப்பிடுறது. lei deve mangiare la banana. அவள் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். lei deve mangiare tanti frutti. அவள் நிறைய பழங்கள் சாப்பிட வேண்டும். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். lei non deve fumare. ஓகே, அவள் புகைப்பிடிக்க கூடாது. perché si fa male per il corpo. ஓகே, si fa male, அது சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதோட நான் சின்ன குட்டி விஷயங்கள் இதுல பிடிச்ச போட்டோக்கள் கொண்டு வந்தேன். இதுல இந்த கரலி எலவத்தோரைய விடுங்க, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுல ஒரே ஒரு விஷயம், ஸ்கரிக்கோ. அதாவது ஸ்கரிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா இத்தாலியன் என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா சாமான இறக்குறது ஏத்துறதுன்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதை கரிக்கோ ஸ்கரிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் முன்னுக்கு போட்டா இறக்குறது, கரிக்கோன்னு சொல்லிச்சுன்னா ஏத்துறது. அவுத்தோமெட்சி என்றது வந்து வாகனங்கள். ஓகே, சோ இதுல வந்து அட்டென்சியோனை போட்டு உங்களுக்கு ஸ்கரிக்கோ அவுத்தோமெட்சி என்ற போட்டிருந்தா அதுக்கு மீனிங் வந்து இந்த இடத்துல சாமான ஏத்தி இறக்க போறாங்க. சோ இதுல நீங்கள் தேவையில்லாம நின்று மெனக்கிடக்கூடாது, வாகனங்களை விடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம், லாஸ்டா நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. இது நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று நான் போன இடத்துல தெரிஞ்சுது. ஸோ இதை டக்குன்னு ஸ்னாப் பண்ணி வச்சு உங்களுக்கு இதை காட்டி இத்தாலி எவ்வளவு ஈஸி இருந்த காட்டுவோம். இதுல என்ன எழுதி இருக்கு? offerte cat.1 origine Italia buonissimi meloni. ஓகே, இதை விடுங்க, லிஷியோ விடுங்க. ஓகே, buonissimi meloni euro 1,45 al chilo. இதுல உங்களுக்கு ஏதாவது இத்தாலியில விளங்குறதுக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லை. பொனிசிமி என்று சொல்லி சொன்னா மிகவும் நன்றானது, சுவையானது என்றோம் அர்த்தம். பொனிசிமிக்கும் பெனிசிமிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பெனிசிமி என்றது பெனிசிமோ அப்படின்றது வந்து நல்லது, பொனிசிமோன்றது சொல்றது நல்லது. இது ரெண்டும் எப்பப்ப பாவிக்கலாம்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அதுவரையில அடுத்த வீடியோக்காக காத்துருங்க. நன்றி, வணக்கம்.